ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கன்னடத்தில் 2025 ரிலீஸ் ஆன யுத்தகாண்டா சாப்டர் 2 இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பவன் பட். இந்த படத்தில் வந்து ஏகப்பட்ட கேரக்டர் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் அஜய் ராவ் வந்து இந்த படத்தில் லீட் ரோல் எடுத்து நடிச்சிருக்காரு. இந்த படத்தினோட ஸ்டோரி பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த படத்தினோட கதையை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கோர்ட், கர்நாடகாவில் ஒரு கோர்ட்டில் ஒரு பொண்ணு வந்து ஒரு பையனை சுட்டு கொல்றா. துப்பாக்கியில் போலீஸனோட துப்பாக்கி எடுத்து ஒரு பையனை சுட்டு கொல்றா. அதோட வந்து அந்த கதை முடியுது. அதுக்கு பின்னாடி ஃப்ளாஷ்பேக்கு போகிறாங்க. ஃப்ளாஷ்பேக்கு போகும்போது அந்த கதை வந்து எதை நோக்கி நகருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எம்எல்ஏவோட ஒரு தம்பி, அவன் வந்து ஒரு விடலை பையன் மாதிரி தான் இருப்பான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து ஒரு முன்னாள் மிலிட்ரி மேன், அதாவது இறந்து போயிடுறாரு அந்த மிலிட்ரி மேனை. அவரோட மனைவி, அவரோட குழந்தை, அது வந்து ஒரு 5-6 வயசு குழந்தை தான் அது. அந்த குழந்தை வந்து அவன் வந்து புரூட்டலாக ரேப் பண்ணிடுறான், கடத்திட்டு போய். இப்போ வந்து அந்த பொண்ணு வந்து கோர்ட்டு வாசல்லையே அந்த கொலைகாரனை கொன்னுடுறா. கொன்ன உடனே அந்த கேஸை எடுத்து நடத்துறதுக்கு நம்ம ஹீரோ கிட்ட வராங்க. வந்த உடனே அந்த கேஸை வந்து எப்படி வாதாடி அந்த பொண்ணுக்கு வந்து எப்படி தண்டனை கிடைக்காம பண்ணாரா இல்லையா அப்படிங்கிறதா இந்த படத்தோட மொத்த கதை. இது வந்து ஒரு கோர்ட் ட்ராமா படம் தான். வழக்கம் போல் நீங்கள் எல்லா படத்துலையும் பார்த்துருக்கலாம், அதே மாதிரி தான். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படம் வந்து சட்டை ஒரே கலர் தான், டிசைன் மட்டும் வேறு அப்படிங்கிற மாதிரி நிறைய கோர்ட்டு ட்ராமாலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம். அதே போல் தான் இதுவும். இது வந்து யுத்தகாண்டா அப்படின்னு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க. செகண்ட் ஹாப்பில் தான் யுத்தகாண்டா சாப்டர் 2 அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. அடுத்த பாகத்தை ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது வந்து இன்ட்ரோலுக்கு மேலே. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு அனாதை, நம்ம ஹீரோ. அவருக்கு வந்து ஆதரவாக யாருமே கிடையாது. அவர் தானாகவே வளர்ந்து எப்படியோ லா படித்து ஒரு பெரிய வக்கீல்கிட்ட போய் சேரணும், சேர்ந்து ஒரு பெரிய வக்கீலாக மாறணும்னு சொல்லிட்டு நிறைய வித்தைகளை கற்றுக்கிறாரு. போகிற இடத்துல எல்லாம் இவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டு முடிக்கிட்டுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு வக்கீல்கிட்ட போகிறாரு. போயிட்டு அங்கே வேலை கேட்குறாரு. வேலை கேட்டோன்னே அங்கே ஆல்ரெடி இருக்கிற ஆளுங்களுக்கு வேலை கொடுக்காம அந்த வக்கீல் வந்து இழுத்தடிப்பார். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வக்கீலோட டிமாண்ட் வைப்பார். என்னன்னா, வாதாடு, ஒரு கேஸ் வந்துச்சுன்னா உனக்கு தரேன், அதுக்கு இந்த மாதிரி ஆர்குமெண்ட் பண்ணி நீ வந்து 40% எடுத்துக்கோ அந்த வர பணத்தில், அதுக்கு 60% கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னோன்னே இவரும் அதில் வெயிட் பண்ணுறாரு. 2 மாதமாக வெயிட் பண்ணவருக்கு எந்த ஒரு கேஸும் கிடைக்கிறதே கிடையாது. இப்போ என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு கேஸு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வக்கீல்கிட்ட கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே ஒரு கேஸ் இருக்குதுப்பா, நான் உனக்கு தரேன்னு சொல்லிட்டு ஒரு கேஸை கொடுக்குறாரு. அந்த கேஸை வெற்றிகரமாக முடிச்சிடறாரு. அதுக்கப்புறம் வரக்கூடிய சின்ன சின்ன பெட்டி கேஸ் எல்லாம் கையில் கிடைக்குது. இப்போ வந்து ஒரு பெரிய கேஸு, நான் சொன்ன அந்த கதையோட கேஸ் வருது. கேஸ் வரும்போது இந்த வக்கீல், சீனியர் வக்கீல் வந்து அந்த கேஸ் நீ எடுக்கக்கூடாது, ஏன்னா அது வந்து கிரிட்டிக்கலான கேஸ், அந்த கேஸ் எடுத்தீங்கன்னா நீ கண்டிப்பாக தோற்றுருவேன்னு சொல்கிறாங்க. வழக்கம் போல் இந்த கேஸை அவர் எடுக்கிறாரு. எடுத்து அந்த கேஸில் என்னென்ன பண்ணுறாரு, தில்லுமுள்ளு பண்ணுறாருன்னு தான் இந்த படத்தினோட கதை. இந்த படத்தில் வந்து நம்ம முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கன்னடத்தில் வெளியான படம். இது வந்து டப்பிங் வந்து அவ்வளோ சூப்பராக ப்ராப்பராக நீட்டாக பண்ணியிருக்கிறாங்க. டப்பிங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஹீரோவோட வாய்ஸ் வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. அதுக்கே உண்மையிலே பாராட்டணும். நல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வாய்ஸும் நல்லாவே இருந்துச்சு. அது போல் இருக்கிற எல்லா கேரக்டருக்குமே நல்லா கொடுத்துருக்காங்க. அது ஒரு மகளை இப்படி ஆயிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கதற சீன் ஆகட்டும், அந்த பொண்ணு வந்து நல்லாவே நடிச்சிருக்கிறாங்க. சின்ன குழந்தை அது நல்லாவே நடிச்சிருக்குது. இந்த அளவுக்கு புரூட்டலாக அவங்களாம் சொல்லணுமா வாய் திறந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய சீன்லாம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. அதுபோல் இந்த படத்தில் இருக்கிற எல்லா கேரக்டரும் நல்லா வடிவமைச்சிருக்காங்க. அதுவும் ஆப்போசிட்டில் வர வக்கீல்லாம் சூப்பராகவே நடிச்சிருக்காரு. அவர் வேறு லெவலில் பண்ணியிருக்காரு. அவரு சரி. அப்புறம் ஜட்ஜாக வரக்கூடியவர், அவருக்கும் வக்கீலுக்கும் ஒரு இடத்துல மோதிக்குவாங்க. அந்த இடம் உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஒரு எதிர்பார்ப்பு, எந்த வக்கீலும் அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க அப்படி ஜட்ஜை. ஆனால் அந்த மாதிரி எல்லாம் இருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த சீன் வச்சுருந்தாங்க படத்தில். இந்த படத்தில் வந்து மொத்தம் வந்து ஒரு 2.5 மணி நேரம் இந்த படம் கிட்டத்தட்ட நெருக்கி ஓடுது. ஆனால் இருந்தாலும் வந்து அந்தளவுக்கு இந்த படத்தில் ஒர்த்து கிடையாது. நிறைய ஒரு 2-3 பாட்டு வந்து இடையில வந்து போட்டு விட்டுறாங்க. அது வந்து வேகத்தடையாக தான் இருக்குது. அது சீனுக்கு தேவையாக இருந்தால் கூட அது வேகத்தடையாக தான் இருக்குது. ஒரு சில ஆதாரங்களுக்காக அந்த பொண்ணை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக நிறைய ஆதாரங்களை வந்து நம்ம ஹீரோ எடுத்து மேலே வைக்கிறாரு. அதெல்லாம் ஏற்றுக்கொள்ளும்படியாக இருந்தாலும் கூட அது ஒரு கொலை குற்றம் தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். ஆனால் இருந்தாலும் ஒரு பொண்ணோட வலியை தாங்கிறது ஒரு அம்மாவால் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழும்போது கேள்விக்குறி தான். இந்த படம் வந்து நல்ல ஒரு கண்டென்ட் உள்ள படம் தான். நீங்கள் கோர்ட் ட்ராமாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு மைண்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணுவீங்க.
இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரே ஒரு சீன் மட்டும் அந்த ஸ்கிப் பண்ணி விட்டுட்டு அவங்க பேசுறத மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வந்து காட்சிகளாக எதுவும் இல்லைனாலும் கூட வார்த்தைகளை சொல்லும்போது நம்மளுக்கு கொஞ்சம் பகீர்னு இருக்குல்ல, அதனால சொல்கிறேன். அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் படம் முழு படத்தையும் நீங்கள் குடும்பத்தோடு வந்து கூட பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல படம் தான் இது. கன்னடத்தில் இந்த மாதிரி கோர்ட் ட்ராமா படம் நிறையா வந்திருக்கும். இது வந்து எல்லா படங்களை விட, அதாவது இப்போ வரக்கூடிய படங்களுக்கு இது எவ்வளோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சு. இந்த படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தா நிறைய லாஜிக் மிஸ்டேக் நிறைய இருக்கும். ஆனால் இருந்தாலும் அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த படம் நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, எனக்கு இந்த படம் பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஒரு டைம் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய படம் தான் இது. சில சீன்கள் வந்து கொஞ்சம் வளவலன்னு இருக்க தான் செய்யுது. அதெல்லாம் மைனஸ் பண்ணி விட்டுட்டு நீங்கள் இந்த படத்தை முழுசும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த படம் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. இது விமர்சனம் பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். தேங்க்யூ.